எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் சமமா வாழக்கூடிய சமுதாயத்தை சமத்துவ சமுதாயமாக அமையணும். இதுதான் நம்முடைய லட்சியம். ஆட்சி பொறுப்பு என்பது நம்மோட லட்சியங்களை திட்டங்கள் மூலமா வென்று எடுப்பதற்கான வழி. அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் போதெல்லாம் சமூக நலத்திட்டங்கள் பலவற்றை செயல்படுத்தி விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களையும் முன்னேற்றி அவங்களை முன்னுக்கு கொண்டு வரோம். வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதோட அவங்க மேலெழுந்து வர்றதுக்கு துணை நிற்கிறோம். அந்த வகையில இன்றைய நாள் சிறப்பு மிக்க நாளாக அமைஞ்சிருக்கு. நம்முடைய திராவிட மாடல் அரசுல வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மோட திட்டங்கள் மற்றும் முன்னெடுப்புகள் பற்றி முக்கியமானவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு செயல் திட்ட சட்டம் 2024 நிறைவேற்றி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான சட்டப்பூர்வ உறுதியை உருவாக்கி இருக்கிறோம். இந்த திட்டத்தால ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதிகள் விகிதாச்சாரப்படி கட்டாயம் ஒதுக்கப்பட்டு சரியா பயன்படுத்தப்படுவது உறுதி செய்யப்படுது. 2021 முதல் 2025 வரைக்கும் ஆதி திராவிடர் துணை திட்டத்துக்கு 87,664 கோடி ரூபாயும், பழங்குடியினர் துணை திட்டத்துக்கு 8,078 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கி இருக்கும். ஒரு சமூகம் முன்னேறணும்னா அதுக்கு கல்விதான் அடிப்படை. அதனாலதான் பல்வேறு திட்டங்கள் மூலமா கல்வியில கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழே இயங்கக்கூடிய பள்ளிகள்ல உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி இருக்கிறோம். தேசிய நுழைவுத் தேர்வுகளுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்துறோம். இதனால மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகரிக்குது. அது மட்டும் இல்ல, IIT, NIT போன்ற கல்வி நிறுவனங்கள்ல கடந்த 2024-25 கல்வியாண்டுல 16 மாணவர்கள் மட்டுமே சேர்ந்த நிலை மாறி இந்த 2025-26 கல்வியாண்டுல 135 மாணவர்கள் முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.